அனைவருக்கும் வணக்கம். தமிழச்சி அனுசூயா கற்பது தமிழிலிருந்து. இந்த பதிவில் நாம் காண இருப்பது ஐவகை இலக்கண நூல்கள் கலந்த வினாக்கள். பல்சுவை இலக்கண வினாக்கள். இன்றைக்கு நாம் காண இருக்கின்ற மாதிரி வினாத்தாளின் எண் 7. வீடியோவை முழுமையாக பாருங்கள். நன்றி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழ் மொழியில் தோன்றிய முதல் உரை நூல் எது? இறையனார் அகப்பொருள் உரை. நன்றாக நினைவில் வைத்துங்கள். இறையனார் களவியல் உரை என்றும் இதனை குறிப்பிடுவர். யாருடைய உரையானது எளிய சொல், இனிய ஓசை, தெளிந்த கருத்தினை கொண்டது என்று கூறுவர். இளம்பூரணரின் உரையை அவ்வாறு கூறுவர். தொல்காப்பிய சூத்திர விருத்தி எழுதியவர் யார்? சிவஞான முனிவர். ஆறுமுக நாவலர் உரை எழுதிய இலக்கண நூல் நன்னூல். அண்மை உறுப்பு வகை முறை எதனை கணிப்பதற்கு முடியாததாக அமைகிறது? தொடரானது ஒரு பொருள் தரும் நிலையை கணிப்பதற்கு முடியாததாக அமைகிறது. கூழங்கை தம்பிரானால் உரை எழுதப்பெற்று மறைந்து போன நூல் எது? நன்னூல். தொல்காப்பியர் கூறும் அங்காப்பு என்பது எதனோடு தொடர்புடையது? அது நம்ம அங்காப்பு. வாயை அங்காந்து திறத்தல். சொல்லி பாருங்க. சொன்னோம்னாக்க நம்ம வாய் அங்காந்து திறக்கும். என்று கூறும்போதும் அதே போன்று வாய் அங்காந்து திறத்தல். அதுதான் அங்காப்பு முறை. 5 எழுத்தால் ஒரு பாடை அமையவும் பெறுமோ என்று கூறியவர் சாமிநாத தேசிகர். பாடை அப்படின்னு சொன்னா பாஷை, வடமொழியில், அதாவது மொழி என்று பொருள். நம்முடைய தமிழ் மொழியானது சிறப்பான எழுத்துக்களை கொண்ட ஒரு அருமையான மொழி. அதிலும் 5 எழுத்துக்கள் மிகவும் சிறப்பான எழுத்துக்களாக கொண்ட ஒரு மொழியாக இருக்கின்றது. அதனால் சாமிநாத தேசிகர் அவ்வாறு கூறுகின்றார். தெரியுமா? அந்த 5 எழுத்துக்கள் என்னென்னங்கம்மா? ஏ, குறில் ஏ, அதே போன்று குறில் ஓ, அதை பார்த்தீங்கன்னாக்கும் சிறப்பு யகரம் இருக்கு இல்லைங்களா? அந்த சிறப்பு யகரம். அடுத்து வல்லின ரகரம். அடுத்ததாக இந்த வல்லின ரகரத்தினுடைய ரன்னகரம் சொல்லுவோம் இல்லையா? அந்த மெல்லின எழுத்து. ஆக இந்த 5 எழுத்துக்களால் ஒரு மொழியானது சிறப்பு பெறும் அப்படின்னு சொன்னா நம்முடைய தமிழ் மொழி தான்பா. அதனால் அவர் அவ்வாறு வினவுகின்றார். மூதின் முல்லைத்துறை எத்திணையில் வரும்? வாகை திணையில் வரும். பரிமேல் அழகர் உரையை விளக்க பிற்காலத்தில் பலரது விளக்கங்கள் தோன்றின. அவற்றுள் ஒன்று எது? ரத்தின கவிராயரின் நுண்பொருள் விளக்கம். செறிவும் திட்பமும் வாய்ந்த உரைநடை யாருடையது? சேனாவரையருடையது. முதலில் தன் இலக்கண நூலுக்கு தானே உரை எழுதியவர் சாமிநாத தேசிகர். முதலில் தன் இலக்கிய நூலுக்கு தானே உரை எழுதியவர் ராகவ ஐயங்கார். நன்றாக பார்த்து கொள்ளுங்கள். இவர் எழுதியது இலக்கண நூலுக்கு, இவர் எழுதியது இலக்கிய நூலுக்கு. சரிங்களா? வீர சோழியத்திற்கு உரை எழுதியவர் பெருந்தேவனார். நம்பி அகப்பொருள் என்னும் இலக்கண நூலை இயற்றியவர் நாற்கவிராச நம்பி. வெண்பா பாட்டியலின் வேறு பெயர் பட்சநந்தி மாலை. பிரயோக விவேகம் என்ற இலக்கண நூலையும் அதற்கான உரையையும் இயற்றியவர் சுப்பிரமணிய தீட்சிதர். குட்டி தொல்காப்பியம் என்று அழைக்கப்படுவது தொன்னூல் விளக்கம். தொல்காப்பிய பாயிர விருத்தி கண்டவர் அரசன் சண்முகனார். அடுத்ததாக முச்சங்கங்கள் பற்றிய செய்திகளை கூறும் நூல் இறையனார் களவியல் உரை. நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். முச்சங்கங்கள் பற்றிய செய்திகளை முழுமையாக கூறும் நூலும் இறையனார் களவியல் உரைதான். சரிங்களா? இலக்கண விளக்கம் என்னும் 5 இலக்கண நூலை இயற்றியவர் திருவாரூர் வைத்தியநாத தேசிகர். யாப்பருங்கல காரிகையின் உரையாசிரியர் குணசாகரர். தொல்காப்பியர் கிளவியாக்கத்தில் குறிப்பிடும் செய்திகளை நன்னூலார் எந்த இயலில் குறிப்பிடுகின்றார்? பொதுவியலில். மிக முக்கியமான வினாப்ப, நன்றாக பார்த்து கொள்ளுங்கள். அதே சமயத்துல அதாவது தொல்காப்பிய நன்னூல் ஒப்பீடு அப்படின்னு சொன்னாலே தொல்காப்பியத்தில் இருக்கின்ற கிளவியாக்கத்தையும் நன்னூலில் இருக்கின்ற பொதுவியலும் நன்றாக படித்துக் கொள்ளுங்கள்ப்பா. சரிங்களா? இதுல இருந்து கட்டாயமாக வினாக்கள் இடம்பெறும். மாறன் அலங்காரத்திற்கு உரை கண்டவர் காரி ரத்தின கவிராயர். தொல்காப்பியத்திலும் நன்னூலிலும் வேறுபாடு இல்லாத இலக்கண பகுதி இடைநிலை மெய்மயக்கம். அதனை இடைநிலை மெய்மயக்கம் மொழியின் இடையில் அமைகின்ற எழுத்துக்கள் அமைகின்ற அந்த ஒரு முறைதான்
இடைநிலை மெய் மயக்கம். சொல்லின் முதலில் அமையும் எழுத்துக்கள் மொழி முதல் எழுத்துக்கள் என்றும், சொல்லின் இறுதியில் நிற்கும் எழுத்துக்களை மொழி இறுதி எழுத்துக்கள் என்றும் சொல்வோம். ஆனா அந்த சொல்லினுடைய, அதாவது மொழியினுடைய இடையில் அமைகின்ற எழுத்துக்கள், அவற்றுக்கு இடைநிலை மெய்மயக்கம் என்று பெயர். இந்தியாவிற்கு வெளியே மட்டும் பேசப்படும் திராவிட மொழி பிராகுயி. தொனி விளக்கு என்னும் நூலிற்கு உரை கண்டவர் பின்னங்குடி சா. சுப்பிரமணிய சாஸ்திரி. அதாவது வடமொழியும் தமிழ் மொழியும் கொண்டு அவர் அழகாக உரை எழுதியிருப்பார்ப்பா. அருமையான நூல். திராவிட மொழிகள் இடையே ஆன ஒப்பிலக்கணத்தை முதலில் ஆராய்ந்தவர் எல்.வி. ராமசாமி ஐயர். நம்ம திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படின்னு சொல்லி கால்டுவெல் அவர்களை கூறுவோம். ஆனா அப்படி ஒரு மொழிகளை முதல்ல கம்பேரேட்டிவா, அதான் ஒப்பிலக்கணமாக ஆராய்ந்தவர் எல்.வி. ராமசாமி ஐயர். குமரேச வெண்பாவினை இயற்றி தாமே உரை செய்தவர் ஜெகவீர பாண்டியனார். யகர மெய்யாக மாறுவது எந்த ஊர் வட்டார வழக்கு? சென்னை. அவங்க வைன்னு சொல்ல மாட்டாங்க, வை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த யகர உச்சரிப்பாக அவர்களுக்கு இடம்பெறும். எந்த மரபுகளை அடியொற்றி இளங்கோவடிகள் வஞ்சிக்காண்டத்தை படைத்துள்ளார்? தொல்காப்பிய புறத்திணை மரபுகளை ஒட்டி அவர் வஞ்சிக்காண்டத்தை அமைத்திருக்கின்றார். இளங்கோவடிகள் வஞ்சிக்காண்டத்தில் எந்த செய்திகளை அமைக்கின்றார்? கண்ணகிக்கு கோவில் எடுக்கின்ற செய்தி. அந்த கோவில் எடுப்பதற்கு முதல்ல நடுகள் இருக்கு. அப்ப இமயமலைக்கு செல்லுதல், அதை யார் அவர் கூட்டிக் கொண்டு போகிறார், அந்த நடுகளை எவ்வாறு தெரிவு செய்கிறார்கள், இந்த தெரிந்தெடுக்கப்பட்ட நடுகளை எவ்வாறு ஊருக்கு கொண்டு வந்து அதனை எவ்வாறெல்லாம் அதாவது புனித நீரால் நீராட்டுதல், அதற்குரிய பூஜைகள் செய்தல், அதன் பின்பு அதனை நடுதல் முதலான முறைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா தொல்காப்பியத்தினுடைய புறத்திணை மரபு அமைகின்றது. சரிங்களா? இதனை அடியொற்றித்தான் இளங்கோவடிகளும் வஞ்சிக்காண்டத்தில் அமைத்திருக்கின்றார். சரிங்களாப்பா? ஆக இதுவரைக்கும் பல்சுவை வினா வகைகள் அப்படிங்கிற அடிப்படையில 7வது வினாத்தால் நாம் பார்த்தோம்ப. இதனோடு தொடர்புடைய வீடியோக்களின் லிங்கை இணைக்கின்றேன். அவற்றையும் இணைத்து படியுங்கள். மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.